தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை அபரிவிதமாக அன்பு செய்கின்றார். நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர் நம்மை அறிந்திருந்தார். அங்கே அவர்தான் நம்மை சிறிது சிறிதாக பார்த்து நம்மை பெறச் செய்தார். நமக்கு உரு கொடுத்தவர் அவர். பார்த்து 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 நமக்கு உரு கொடுத்தார். ஆகவே நம்மை முழுமையாக அவர் அன்பு செய்கின்றார். நாம் இருப்பதைப் போலவே ஒரு சில சமயத்தில் நம்மளுடைய உடலிலேயோ இல்லை மற்ற விதங்களிலேயோ குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்துவது கிடையாது. அவர் அந்த விதத்தில் தான் நம்மை படைத்தார் என்று கூட சொல்லலாம். அவர் அந்த விதத்தில் தான் நம்மளை அன்பு செய்கிறார். அதுதான் அவருடைய பார்வையில் ரொம்ப அழகானதாக இருக்குது. ஆகவே ஒரு புறத்தில் நாமும் நம்மை முழுமையாக நம்முடைய நிறைகளோடும் குறைகளோடும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அப்படி இருந்திருக்கலாமே இப்படி இருந்திருக்கலாமே நினைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. கடவுள் நம்மை இப்படி படைத்திருக்கிறார். ரெண்டாவது, நாமும் கூட அவரை அதே போல் அன்பு செய்ய வேண்டும். அவர் நம்மளை எப்படி முழுமையாக அழகாக பார்க்கின்றாரோ அதே போல் நாமும் அவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். அவருக்கு பதில் அன்பு செலுத்த வேண்டும். இன்றைய புனிதர் ஸ்டீவன் கூட அப்படி தான் கடவுளை அன்பு செய்தார். ஒரு விதத்தில் பேரார்வத்தோடு இருந்தார்னு கூட சொல்லலாம். அவர் 10ஆம் நூற்றாண்டின் இறுதி 11ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஹங்கேரி நாட்டில் வாழ்ந்தவர். ஹங்கேரியின் அரசராகவும் உயர்த்தப்பட்டவர். கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக பெருமுயற்சி எடுத்தார். சில சமயத்தில் போர்களை கூட எடுத்தார். அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அது நம்ம இப்போ குறை சொல்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா, அவருடைய பின்னணி என்னென்னா, கடவுள் மீது அவர் கொண்ட பெரும் தாகம், கடவுளுடைய திருச்சபைக்காக அவர் தன்னையும் முழுமையாக அர்ப்பணித்து, அதுதான் நாம் அங்கே பார்க்குறோம். அவர்கிட்ட கற்றுக்கிறது தான் அந்த பண்பு தான். நமக்கும் அதுதான் இப்போ தேவை. கடவுள் மீது அணையாத தாகம், பேரன்பு. இதுதான் நாம் கடவுளுக்கு செலுத்தும் உடன்பாடு, நம்முடைய பிரமாணிக்கம், நம்முடைய பதில் அன்பு, நம்முடைய பிரமாணிக்கத்தை பற்றி, திருமண உறவு, இந்த பிரமாணிக்கத்தை பற்றி தான் இன்றைய 2 வாசகங்களும் அமைந்திருக்கின்றன. நாம் செலுத்தும் பிரமாணிக்கம் என்னன்னா, கடவுளுக்காக தான் நான் வாழ வேண்டும் என்ற நம்மில் இருக்கும் அந்த உறுதியான மனநிலை. நாம் செய்கிற செயல்கள் கிடையாது, நம்முடைய மனநிலை. ஒரு சில சமயத்தில் நம்ம செயல்கள் தவறான விதத்தில் கூட போயிடலாம். கடவுள் அதை பொருட்படுத்த மாட்டார். நம்முடைய மனநிலை, நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம், எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம், அந்த ட்ரெண்ட், அதுதான் கடவுள் முக்கியமாக பார்க்குறது. அந்த விதத்தில் நாம் கடவுளுக்காகவே வாழ வேண்டும், கடவுளை கட்டளையே கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்ற அந்த மனநிலையை கொண்டவர்களாக, கடவுளுக்குத்தான் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன், வேறு இந்த உலகத்திற்கு வேறு எதற்கும் பிரமாணிக்கமாக இருக்க மாட்டேன் என்ற அந்த மனநிலையை நாம் கொண்டவர்களாக வாழ இது நாளில் உறுதி எடுத்துக்கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய நிபந்தனை இல்லாத அன்பிற்காகவும் நீர் எங்களை நாங்கள் இருப்பதைப் போலவே படைத்தீர், அதைத்தான் அழகாக பார்க்கின்றீர் என்பதை உணரவும் அதற்கு நன்றி கூறவும், அந்த நன்றியை எங்களுடைய மனநிலை உமக்காகவே வாழ வேண்டும், உம் பாதையில் தான் செல்ல வேண்டும் என்ற அந்த மனநிலையில் வெளிப்படுத்தவும் அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.